உலகில் இப்படியும் ஒரு நாடு, இப்படியும் ஒரு தலைவர், என்ன வினோதம்! பாகிஸ்தானில் இனி அந்நாட்டு அதிபர் சர்தாரி மற்றும் பிரதமர் கிலானி உள்பட மாகாண ஆளுநர்களின் பாதுகாப்புக்கு அமெரிக்க பாதுகாப்பு படைகளை வைத்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாண ஆளுநர் சல்மான் தசீர் கடந்த 4ஆம் தேதி அன்று மும்தாஜ் ஹுசைன் கத்ரி என்ற தனது பாதுகாவலராலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் பாகிஸ்தான் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் உள்நாட்டு பாதுகாப்பு படையினரை இனி நாங்கள் நம்ப தயாராக இல்லை என்று பாகிஸ்தான் குறிப்பிட்டிருக்கிறது. இதுகுறித்து தி எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூன் எனும் பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தியில், பாகிஸ்தானில் முக்கிய தலைவர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு படையினர் பெரும்பாலும் உள்நாட்டினர்தான். இவர்கள் அதிபர், பிரதமர், மாகாண ஆளுநர்கள் என அனைவருக்கும் சொந்த நாட்டை சேர்ந்தவர்களே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். சமீபத்தில் நிகழ்ந்த பஞ்சாப் மாகாண ஆளுநரின் படுகொலைக்கு பிறகு உள்நாட்டு பாதுகாவலர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. எனவே உள்நாட்டு பாதுகாப்பு வீரர்கள் நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய அதிபர் மாளிகை முடிவு செய்துள்ளது. அதற்கு பதிலாக அமெரிக்க பாதுகாப்பு படைகளை அதிபர் சர்தாரிக்கு வாடகைக்கு நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் யூசுப் ரசா கிலானி மற்றும் மாகாண ஆளுநர்களின் பாதுகாப்புக்கும் இனி அமெரிக்க படைகளே நியமிக்கப்பட இருக்கிறார்கள். எனவே உள்நாட்டு பாதுகாப்பு படை வீரர்கள் நியமிப்பதில் பாகிஸ்தான் அரசு தயக்கம் காட்டி வருகிறது. இதற்கு காரணம் ஆளுநர் சல்மான் தசீரின் படுகொலையே எனவும் பாகிஸ்தான் அதிபர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.